ஓகே சார். சார் மயில் வர்ணா பாருங்கம்மா சார். ஓகே சார். மயில் மயில் வாகனா வள்ளி மனமோகனா சரவண பவா வரமருள்வாய் வாவா மயில் வாகனா வள்ளி மனமோகனா பூர்ண சந்திரன் போலும் மருமுகன் புவனமெங்கும் நிறை மாயவன் மருகம் ஆரண பொருளே அடிமை என்னையான வா வா வாரா மதாசன் பணிபுவ மயில் வாகனா வள்ளி மனமோகனா. சார் திருவள்ளுவை பார்க்குமா சார்? ஆதியும் மந்தமும் இல்லாரோ பெரு ஜோதியாம் பாட கேட்டே யுவாந்தரங்கள் மாதேவலருதியோ வன்செவியோ நின் செவிதான் மாதேவன் வாய்க்கைகள் வாதியே வாழ்த்தோதி போய் வீதி வாய் கேட்டலுமே விம்பி விம்பி மெய் மறந்து போதாரமலியின் மேல் நின்ற புரண்டிங்கன் ஏதேனோ ஆனால் கிடந்தே என்னே என்னே இதே என் தோழி பரிச்செலோரெம்பாவாய். சித்தார் நரம்பு இசைக்கருவியில் ஒன்று. இந்துஸ்தானி இசையை சேர்ப்பதற்கு இக்கருவி ஏற்றது. குடம் என்ற இதன் பகுதி மரம் அல்லது சுரக்காயில் செய்வர். வீணைக்கும் சித்தாருக்கும் சிறு வேறுபாடுகள் உள்ளன. வீணையில் மெட்டுக்கள் மெழுகின் மேல் பதிக்கப்பட்டிருக்கும். சித்தாரில் நகர்த்திக் கொள்ளலாம். சித்தாரில் மெட்டுக்கள் நகர்த்திக் கொள்ளலாம். சித்தாரில் மெட்டுக்கள் வளைவாக இருக்கும். சித்தாரில் 7 உலோக தந்திகள் உள்ளன. வழக்கை விரல்களால் 7 உலோக தந்திகள் உள்ளன. இவர் கிபி 1767 ஆண்டு மே மாதம் 4ஆம் நாள் பிறந்தார். இவருடைய தாத்தா ஈராஜகவி சமஸ்தன் வடமொழி புலவர் ஆவர். இவர் சர்வஜித் வருட சித்திரை மாதத்தில் பூச நட்சத்திரத்தில் திங்கட்கிழமையில் ராமபிரம்ம சீதா விக்கிரக தெலுங்கு பிரடான் வம்சத்தில் பிறந்தார். இவர் தந்தை சிறுவயதில் இறந்துவிட்டதால் இவருக்கு சிறு நிலமும் ராமர் விக்கிரகமும் கிடைத்தது. இவர் சொண்டி வெங்கடரமணையா என்பவரிடம் சங்கீதம் கற்று உஞ்சிவர்த்தி செய்து வந்தார். இவர் 96 கோடி ராமர் பஜனை செய்ததால் நாரத மகரிஷி என்பவரிடம் ஸ்வரார்ணவம் என்னும் கிரந்த நூலை இவருக்கு கொடுத்தார். ஸ்வரபூஜை மன்னர் இவரை அரண்மனைக்கு வரச் சொன்ன போது நீதி சால சுகமா என்று பாடி வர மறுத்தார். இவருடைய ராமர் சிலையை ஓகே சார் நிதி சால சுகமா ஓகே தேங்க்யூ சார். மாயாஸ்ரீ